இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். கவலை மீன் குழம்பு வந்து 3 மெத்தடில் வைக்கலாம். மீன் குழம்புன்றது நான் ஒரு மெத்தடில் வைக்க போகிறேன், அதை பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் மீன், புளி, ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளி, நெல்லிக்காய் சைஸ் லெமன் இல்லை, நெல்லிக்காய் சைஸ் புளி, எண்ணெய், மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, தக்காளி ஒரு 4 நம்பரு, வெங்காயம் ஒரு 2 நம்பரு, பச்சை மிளகா ஒரு 6-7, கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம். வெங்காயம் தக்காளி அரைச்சி போட போகிறோம். அதுக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். குழம்பு கூட்டிடலாம். சட்டி வச்சுட்டேன். நாங்கள் மீன் குழம்பு வந்து சட்டியில் தான் வைப்போம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி வெங்காயம் அரைச்சி இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி, மீன் குழம்பு செய்யறது ஈஸி தான். கை வச்சு காய்ச்சிட்டு புளி, உப்பு, மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கா பார்த்து எடுத்து கொதிக்க வச்சுட்டு, கொதித்த பிறகு நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டு தாளித்து எடுத்துடணும். அவ்வளோதான் மீன் குழம்பு. இப்படியே செய்யலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சும் செய்யலாம். இல்லைன்னா சட்டி வச்சுட்டு எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாமும் அப்படியே எண்ணெயில் வதக்கியும் கூட்டலாம். 3 மெத்தடில் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தண்ணி கொஞ்சம் எனக்கு உப்பு புளி காரெல்லாம் சரியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் திக்கானவுடனே மீன் போட்டு தாளித்து இறக்க வேண்டியது தான். அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. குழம்பு கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான். குழம்பு திக்காயிடுச்சு. மீனை போட்டுருலாம். கொதி வந்துட்டோம். கொதி வந்தாலும் நம்ம தாளிச்சு விட்டுருவோம். மீன் போட்டு ஒரு கொதி வந்துச்சு, இறக்கி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க. காயிட்டோம், எண்ணெய் காயிட்டோம், காஞ்சிச்சு. வெந்தயம், கடுகு, சீரகம்,
கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம், வெங்காயம் வதங்கிச்சு குழம்புல ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.